வணக்கம் எவ்ரிவான். இன்னுமே ஸ்டோர் பாட் க்ரஷர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் வேறு சீக்கிரமாக முடிய போகுது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸ் வாங்க முடியுமோ வாங்கி வச்சுட்டு இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ரொம்ப யம்மியான ஸ்ட்ராபெரி காம்போட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபியில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரிஸாக வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்ட்ராபெரி லீவ்ஸ் எடுக்கும்போது நான் வீடியோவில் எப்படி எடுத்திருக்கணும் அதே மாதிரி எடுக்காதீங்க. லீவ்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கம்போட் லைட்டாக கசக்கும். அதனால லீவ்ஸை மொத்தமாக பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. அப்போ உள்ளே இருக்க பல்போடு சேர்ந்து கொஞ்சம் வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு பழுத்த இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உள்ளே ரெட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் தான் நீங்கள் வாங்கும்போது சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். நான் லீவ்ஸ் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி உள்ளே இருந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நல்ல பல்பியாக கிடைக்கும். இதை தான் நம்ம காம்போட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு இந்த மெத்தட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்பு மட்டும் நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது லீவ்ஸ் மட்டும் வந்துடும் அண்ட் நமக்கு கொஞ்சம் வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டெப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டெப், அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் ரன்னிங் வாட்டரில் ஸ்ட்ராபெரிஸை நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதுனால மேலே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் தெளிச்சிருப்பாங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா லீவ்ஸுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கே தேன் மிட்டாய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல? நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மகாபலேஸ்வரர் ஸ்ட்ராபெரிஸ். இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். அதுதான் மகாபலேஸ்வரர் ஸ்ட்ராபெரிஸ். ஸோ இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபைன் சாப்பாக கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பல்பியாக வாயில் சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 4 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ஃபைன் சாப் கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்த முக்கியமான டிப், ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணுறதுக்கு ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ப் இல்லாமல் நைஃப் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணுற தட்டிலே பாதி போயிடும். அதனால நல்ல ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சாஸ் பேனில் நான் மாற்றிக்கிறேன். நான் 500 கிராம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி, லைக் 10 கிராம்ஸ் அந்த மாதிரி போதும். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் தான் நான் ஃப்ளேம் ஆன் பண்ண போகிறேன். இப்போது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சுகர் ஸ்ட்ராபெரிஸ் கூட நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டரை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலரில் இருக்கா? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்கா? இதை விட இன்னும் டார்க் ஆகும். மீடியமாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது பாருங்கள், பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன்ல, அந்த ரெட்டில் இருந்துச்சு. கொஞ்சமாக கலர் அப்படியே கம்மியாகும். இது அந்த வாட்டரில் நல்லா இறங்கும். நீங்கள் வாட்டர் அதிகமாகலாம் ஆட் பண்ண வேண்டாம். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸ்லேருந்து இன்னும் வாட்டர் நல்லா ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி பாயில் ஆகும்போது. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கா? இன்னுமே நல்லா ஒயிட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு டீப் ரெட் கலர் கிடைக்கும். இந்த ஸ்டெப் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்ல ரெட்டாக இருக்குது. இந்த ஸ்டெப் ஆகும்போது சாலிடாக 12 to 13 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்ட்ராபெரி வாசனை வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வீடே மணக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ சாஸ் பேனில் லைட்டாக ஸ்ட்ராபெரிஸ் போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த திக் சாஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒட்டுற மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரிஸோட அரோமாவும் வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஸ்பேச்சுலாவை ஸ்டாப் பண்ணாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் இழுத்து பாருங்கள். அந்த லைன் ஒட்டாமல் இருக்குன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு மேலேயே அப்படியே வச்சுருங்க. லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. வினிகர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதில் கார்ன்ஸ்டார்ச்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் லைக் தட். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள். இட் வில் பி ஸோ குட். நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்கெலாம் பண்ணும்போது, என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெலாம் பண்ணும்போது சுகரே ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கான அளவை மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன்ஸ் முடியும் போது கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் சாலிடாக 7 டேஸ்க்கு இது
கெட்டே போகாது. இதுவே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்போது 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் ஒட்டாது. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே டீப் ரெட்டாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை 1 இயருக்கு நீங்கள் சாலிடாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குதோ, என்ன பெர்ரி பிடிக்குதோ, இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஃப்ரூட் கம்போட் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னுமே கடையில் வாங்கி ஃப்ரூட் க்ரஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும். ஏன்னா ஹோம் பேக்கர் அப்படின்னும் போது இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறது எதுவுமே யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ரூட் க்ரஷர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஃப்ரூட் கம்போட்டையே மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அதுதான் ஃப்ரூட் ஜாமாக மாறிடும். ஸோ ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.